முக்கிய செய்தி ஒன்று வந்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே பரபரப்பான சூழல் கிட்டத்தட்ட பல நாட்களாக இருந்து வரும் நிலையில் அன்புமணியின் பொதுக்குழு கூட்டம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதன் இறுதி விசாரணை தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பே வரலாம் என்று தகவல் ஒன்று கூறுகிறது. அது குறித்த செய்தி முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. தைலாபுரத்தில் ராமதாஸ் தனி அறையில் இருந்தபடியும் நீதிபதியுடன் அவரது அறையில் இருந்து கொண்டு அன்புமணியும் பேச்சுவார்த்தை நடத்தினர். ராமதாஸ் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாகவும் அன்புமணி நீதிபதியின் அறைக்கே வந்தும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அந்த இறுதி விசாரணை தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்புமணி பொதுக்குழு வழக்கு தொடர்பாக முன்னதாக நீதிபதி முன் உயர்நீதிமன்ற இணையதளம் மூலமாக வீடியோ கான்ஃபரன்சிங்கில் ராமதாஸ் பேச்சுவார்த்தை நடத்தினார். தைலாபுரத்தில் ராமதாஸ் தனி அறையில் இருந்தபடியும் நீதிபதியுடன் அவரது அறையில் அன்புமணி இருந்தபடியும் இந்த பேச்சுவார்த்தை சுமார் 1 மணி நேரம் இருதரப்பு விளக்கத்தையும் கேட்ட நீதிபதி தற்போது இறுதி விசாரணையை தொடர்ந்து தீர்ப்பே வழங்கலாம் என்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அன்புமணி பொதுக்குழு வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அமர்வு முன் இறுதி விசாரணை தொடங்கியிருக்கிறது. நீதிபதி முன் உயர்நீதிமன்ற இணையதளம் மூலமாக வீடியோ கான்ஃபரன்சிங்கில் ராமதாசும் இந்த பேச்சுவார்த்தையில் இணைந்தார். தைலாபுரத்தில் ராமதாஸ் தனது தனி அறையில் இருந்தபடியும் நீதிபதியின் அறையில் இருந்தபடி அன்புமணியும் இந்த பேச்சுவார்த்தையில் மற்றும் விசாரணையில் ஈடுபட்டு வரும் செய்தி மிக முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக இது பார்க்கப்படுகிறது. கடந்த பல நாட்களாக பாட்டாளி மக்கள் கட்சியில் உட்கட்சி பூசல் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இருவருக்கும் இடையே நிலவி வந்த நிலையில் அது பூதாகரமாக வெடித்தது. ஒருவர் குறிப்பாக ராமதாஸ் பல்வேறு விளக்கங்களை அன்புமணி குறித்த பல்வேறு விமர்சனங்களையும் ஊடகம் முன்பும் அறிக்கை வாயிலாகவும் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் தற்போது அன்புமணி பொதுக்குழு தொடர்பான வழக்கு பதியப்பட்டது. இதன் இறுதி விசாரணை தற்போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது.